ஹில் ஹெலிகாப்டர் HX50. இந்த வேரியண்ட்டோட முக்கியமான கோல் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹெலிகாப்டரோட ப்ரைஸ் ரேஞ்சில் எக்ஸாக்டாக ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அதெல்லாமே கொண்டு வரது தான் ஹில் ஹெலிகாப்டர் HX50யோட அல்டிமேட் கோல்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் ஜெட்டுக்கும் ஒரு ஹெலிகாப்டருக்கும் மெயினாக பார்க்கும்போது ரெண்டு விஷயம் ட்ராபேக்காக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அண்ட் செகண்ட் பார்க்கும்போது லக்ஸரியஸ்னஸ். இந்த ரெண்டுமே பார்க்கும்போது ஒரு ஹெலிகாப்டரை கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் ஜெட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த ரெண்டையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாடலாக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் இன்டீரியர் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட இன்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா 5 சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 5 சீட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா லெதர் சீட்ஸ் தான். வித்து பார்க்கும்போதும் ரொம்ப சஃபிஷியண்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 50 சென்டிமீட்டர் வித்து வச்சு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சீட் கொஞ்சம் சீட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப சஃபிஷியண்டாக இருக்குது. லெக் ரூம் எல்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் எல்லா சீட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஐபாட் இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பர்சனலாக ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டமும் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் பர்சனலாக திங்ஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சீட்லையுமே நீங்கள் பர்சனலாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதை மாதிரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, யூஎஸ் போர்ட் கெப்பாசிட்டி, ஹெட்செட் ஹோல்டர், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம இன்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெளியே எந்த கிளைமேட் இருந்தாலும் சரி, உள்ளோட கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஹெலிகாப்டரோட இன்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா பேனோரமிக் வியூ உள்ள விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வெளியே வியூஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதோட காக்பிட் ஏரியா பற்றி பார்க்க போகிறோம். இந்த காக்பிட் ஏரியா பற்றி அவங்க ஒரு விஷயம் கிளைம் பண்ணுறாங்க. என்ன அப்படி விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காரை நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணமோ அந்தளவு கம்ஃபர்டபுளாக இந்த ஹெலிகாப்டர் ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காக்பிட் ஏரியாவில் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்காங்க அப்படி விஷயம் சொல்லலாம். இதில் மோஸ்ட்லி நம்மளோட காக்பிட் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கிளாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேனல்ஸ் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. டச் டிஸ்பிளேஸ் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு காரில் எல்லா விஷயங்கள் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் மோஸ்ட்லி டச்லேயே கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம். பைலட்டோட ஒர்க் அவுட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்க போது நிறைய விஷயங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஐபாட் இன்டெகிரேட் பண்ணி நம்மளோட காக்பிட் ஏரியாவில் நிறைய விஷயங்கள் நம்ம நேவிகேட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் முக்கியமாக காக்பிட் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. காமனாக ஒரு ஏர்க்ராஃப்டில் பார்க்கும்போது பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நிறைய இருக்குது ஒரு காக்பிட் ஏரியாவில். அதெல்லாமே மினிமைஸ் பண்ணி என்னென்ன விஷயம் நமக்கு தேவைப்படுமோ அதெல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் பைலட்ஸுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இன்னும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா லேண்டிங் டைமில் எதுவுமே ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டவுன்லோட் ஃபேஸிங் கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணுறதுக்கு பைலட்ஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் GT50 டர்போ ஷாஃப்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஃபியூவல் சொல்லி பார்க்கும்போது 1 ஹவர் நம்ம ஃப்ளைட் பண்ணி போனோம் அப்படின்னா 132 லிட்டர்ஸ் நமக்கு ஃபியூவல் போதும் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணுற ஃபியூலோட டைப் பார்த்தோம் அப்படின்னா ஜெட் A1 ஃபியூல் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹெலிகாப்டரில் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 317 kilograms ஃபியூவல் நம்ம ஃபில் பண்ண முடியும். அண்ட் இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 278 km/h. இதோட ரேஞ்ச் பார்க்கும்போது 1296 km கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸிங் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ரிவீல் பண்ணும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி ஏவியேஷன் பற்றி, ப்ரைவேட் ஜெட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.